வாசிக்குமா? 22ல இருந்து. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவர்களுக்கு அத பவுலுக்கும் சீலாவுக்கும் விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் அழிந்து போயிற்று. போதும். ஹல்லேலூயா. கேள்வி கேட்கலாமா? கேள்விக்கு சொல்றவங்களுக்கு எரேசர், இது வந்து அடிக்கிற எரேசர் வீட்டுல ரொம்ப நாளா இருந்தது இல்ல. சரி, யார் பதில் சொல்றீங்களா? வீட்டுக்கு எரேசரோட போக போறீங்க பாத்தீங்களா? எவ்வளவு டிசைனா இருக்கு. கேட்கலாமா கேள்வி? பைபிள் ஒன்னாலும் தெரியாது. பைபிள் பார்க்க கேட்கலாமா? எப்படி பாடினார்கள்? அதுதான். பவுலும் சீலாவும் ஜெயில இருந்தாங்களா? அடிச்சாங்களா? அவங்க பாடினாங்கன்னு எப்படி பாடினாங்க? ஸ்பெஷல் எப்படி பாடினாங்க? கிருபையோட பாடினாங்களா? வேற அபிஷேகத்தோட அவங்க பாடினாங்க. ஒரு ஸ்பெஷலா பாடினாங்க. அபிஷேகத்தோட பாடினாங்க. இல்ல வேற ஆண்டவர் எப்படி பாடினாங்க? வாசிக்கலாம். 25 வாசிக்கலாம். மறுபடியும் பார்ப்போம். ஜெபம் பண்ணி அப்புறம் நானே வாசிடுவா. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நான் சொன்ன அப்ப என்ன தேவனை துதித்து பாடினார்கள். இங்கிலீஷ்ல பிரைஸ் அண்ட் ஹிம்ஸ், ஆண்டவரை புகழ்ந்து பாடினாங்க. மனுஷங்க நம்ம பொய்யா புகழ்ந்துருவாங்க. அப்படிதானே? பல வருஷத்துக்கு முன்னாடி உண்மையா நடந்த ஒரு சம்பவம். கண்ணதாசன் தெரியும், பாட்டுல எழுதுவாரு கண்ணதாசன். அவர் வந்து கலைஞரை ரொம்ப கேவலமா தாக்கி பேசினாராம். அப்ப கலைஞர் சொன்னாராம், 6 மாசத்துக்கு முன்னாடி கண்ணதாசன் என் நண்பரா என் கூட இருந்து என்னை எவ்வளவு புகழ்ந்து பேசினாரு. இன்னைக்கு எனக்கு விரோதம் எதெல்லாம் என்ன புகழ்ந்து பேசினாரோ அதெல்லாம் இன்னைக்கு மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப கண்ணதாசன் கேட்டாங்க, மாதிரி நீங்க மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்களாமே. அப்போ சொன்னாராம், மாதிரி கலைஞர் வந்து சொல்றாரு, நான் 6 மாசத்துக்கு முன்னாடி உன்னை பேசினேன், இன்னைக்கு நான் மாத்தி பேசுறேன்னு சொல்லி. இவ்வளவு நாள் என் நண்பரா இருந்தோம், அவர் என்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. நான் காலையில பேசுறதே சாயங்காலம் மாத்தி பேசுவேன். 6 மாசத்துக்கு முன்னாடி பேசுறதை இன்னைக்கு நான் மாத்தி பேசுறது ஒரு பெரிய விஷயமா சொல்றாரு அப்படின்னு சொன்னாராம். மனுஷன் இப்படிதான் மாறிடுவான். மனுஷனுடைய புகழ்ச்சி மாறிடும். ஒருத்தவங்க ரொம்ப புகழறாங்க அப்படின்னாலே அது ரொம்ப டேஞ்சர். அப்படிதானே? மனுஷனுடைய புகழ்ச்சி, நீங்களும் நானும் மனுஷன் சொல்ற வார்த்தையை நம்பி என்ன பண்ண ஏமாத்துருவோம். கட்சிக்காரங்க அப்படிதான் இருப்பாங்க, நல்லா புகழ்ந்து பேசுவாங்க. கட்சியில இருக்கிற வரைக்கும் அவனே தான் அடுத்த கட்சிக்கு போயிட்டு எந்த நாள் யாரு புகழ்ந்து பேசினானோ அவங்களுக்கு விரோதமா பேசுவான். மனுஷனுடைய புகழ்ச்சி எல்லாம் இப்படிதான் இருக்கும். உங்களே எண்ணி யாரும் புகழ்ந்து பேசுறாங்கன்னா நாம உண்மைன்னு நம்பி என்ன பண்ணிடுவோம், ஏமாந்துருவோம். ஆனா கர்த்தர் அப்படி ஏமாத்தவே முடியாது. 1 சாமுவேல் 16:7 சொல்லுது, மனுஷனோட முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் கிட்ட இப்படி வாயில இந்த மாதிரி பொய்யா ஆண்டவர் புகழ்ந்து ஆண்டவர் துதித்து பாடி அவரை ஏமாத்திர முடியாது. அப்ப இங்க அற்புதம் நடக்குதுன்னா பவுலும் சீலாவும் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். எந்த சூழ்நிலையில எப்ப பாடினாங்க? நடுராத்திரி எப்படி மெலோடி சாங் கேட்டுட்டா ஜெயில இருக்கிறாங்க. ஜெயில பைபிள் சொல்லுது, அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு, கொஞ்சம் அடி இல்ல, அநேக அடி.
அடிச்சவங்க யாருன்னா பாஸ்டர் ஜான் மாதிரி நோஞ்சா மாதிரி இருக்கிற ஆள் கிடையாது. அடிச்சவங்க யாரு? என் வயசு சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க இன்னைக்கு பாரு நான் போட்ட சோறுன்றாங்க இல்ல. அப்ப அடிச்சவங்க யாருன்னா அந்த காலத்து போலீஸ் கூட இல்ல, ராணுவ வீரர்கள். இன்னைக்கு இருக்கிற மாதிரி குக்கர் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு வீக் பாடியா இருக்கிறவங்க இல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஃபுட் இல்ல, இயற்கை உணவு. அவங்க எல்லாம் கடினமான வேலையை சொந்தமா செய்யறவங்க. அப்ப அப்படியாப்பட்ட ராணுவ வீரர்கள் அடிச்சாங்கன்னா இப்படி ஜாலியா இருக்குமா? இன்னைக்காவது ஒருத்தனை அடிச்சுட்டா அவங்க ஜாதிக்காரன், அவங்க கட்சிக்காரன், வேற என்னது இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஏன் இப்படி அடிச்சிங்கன்னு கேள்வி கேட்கறதுக்காவது ஆள் இருக்கிறாங்க, அதை மீறி அடிக்கிறாங்க. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல. அப்ப அவ்வளவு கொடுமையான ராணுவ வீரர்கள் அடிக்கிறாங்கன்னா மூஞ்சி முகரெல்லாம் பிச்சு போயிட்டு இருக்கும். அப்படித்தானே? ஒரு கொடுமையான வலி, உபத்திரவமான வலி. இவ்வளவு அடி, அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவமானப்படுத்தி அடிச்சு தொழுமரத்துல காலை கட்டி வச்சிட்டாங்களாம். பவுல் சீலா எப்ப பாடுறாங்க? இவ்வளவு அடி வாங்கி அவமானப்பட்டு இந்த கொடுமையான சூழ்நிலையில தேவனை முறுமுறுத்து பாடல. தேவனை நோக்கி, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, என்ன கை விட்டீரு, உங்க ஊழியத்துக்காக வந்தவே எங்களா இவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறோமே அப்படின்னு ஆண்டவரை குறை சொல்லி பாடல, முறுமுறுத்து பாடல. ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது பைபிள்ல சொல்லி எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும். நம்ம வாழ்க்கையில கேட்கறது ரொம்ப ஈஸி, இதெல்லாம் பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா பிரச்சனை நேரத்துல நம்ம ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை புகழ்ந்து பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு கொடுமையான நேரத்திலும் புகழ்ந்து ஆண்டவர் இந்த வேலையில நீர் வல்லமையுடையவர், இவ்வளவு அடி வாங்கி இவ்வளவு அவமானப்பட்ட இந்த நேரத்திலேயும் நீர் மகத்துவமானவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். அவங்க எப்படி இந்த இருதயம் வந்தது? அந்த கொடுமையான சூழ்நிலையிலும் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாக. யோபு 1வது அதிகாரம் 21, 22 வாசிங்கள. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன போது, சொந்த மனைவியே கேவலமா பேசின போது யோபுக்குள்ள ஒரு தெளிவு இருந்தது. நான் ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தாரு. பிள்ளைகள் எல்லாம் இறந்து போன போதும், அவங்க கிட்ட இருக்கிற ஆஸ்தி போன போதும், நம்முடைய நிலங்கள் எல்லாம் போன போதும், உடம்புல இருக்கிற ஆரோக்கியங்கள் எல்லாம் போன போதும் அவன் ஆண்டவரை துதிக்கிறவரா இருந்தார். அந்த துதிக்கிற பலன் என்ன தெரியுமா? யோபு 42:10 சொல்லுது, எதெல்லாம் இழந்தாரோ அதெல்லாம் ரெட்டத்தனை அவர் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய கஷ்டத்தின் நேரத்திலேயும் ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருப்போனா, நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். சில நாளுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல பக்தியான ஒரு மனுஷன் தெரியும். அவர் ஒரு நகை கடைக்கு போன போது அந்த அம்மா ஒரு நகை வைக்க தான் வந்திருக்கிறாரு, ரிசிப்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க எழுதுறதுக்கு. ரிசிப்ட் எல்லாம் எடுத்துறாங்க. என்ன நகை வைக்க வந்திருக்கிறீங்க? அவர் சொன்னாராம், இல்ல நான் நகை வாங்க வந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, சில வருஷத்துக்கு முன்னாடி நான் கடைக்கு வந்தாலே நகை விற்கிறவனா தான் இருப்பேன், நகை வைக்கிறவனா தான் இருப்பேன். ஆனா ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்தி இன்னைக்கு 916 கோல்டு வாங்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணிருக்கார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்த்து கழிக்கிட்டு நகை வாங்க தான் போவோம். ஆமென். நகை வைக்கல வாங்க தான் போவோம். ஏன்னா நீங்களும் நானும் இனிமே கடன் கொடுக்க தான் போவோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமையுடையவர். ஆண்டவர் யோபு அப்படிதான் ஆசீர்வதிச்சார். இரண்டாவது, அவர்கள் துதித்த போது எல்லாருடைய கட்டுகள் அவிழ்ந்தது. நம்ம குடும்பத்துல அநேக விதமான கட்டுகள் இருக்கலாம். பாவ கட்டுகள் இருக்கும், வறுமையின் கட்டுகள் இருக்கும், பெரிய தரித்திரத்தின் கட்டு இருக்கும், வேற என்ன தவறான பழக்கங்களின் கட்டு, ஒரு சிகரெட், ஒரு சினிமா, இப்படிப்பட்ட அநேக அடிமைத்தனங்கள் இருக்கும். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருப்போனா எல்லா கட்டுகளையும் முறித்து போட என் தேவன் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. பேதுரு கைது செய்யப்பட்டிருந்த போது முழு சபை ஆண்டவரை ஆராதித்து, முழு சபை ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது சிறைச்சாலையில் இருந்த பேதுருவின் கட்டுகளை கர்த்தர் அறுக்க உதவி
செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது அடிமைப்பட்ட பிள்ளையை கர்த்தர் சுகமாக்க வல்லமையுடையவர், அடிமைப்பட்ட கணவரை குணமாக்க வல்லமையுடையவர், அடிமைப்பட்டிருக்கிற எல்லா உறவினர்களை குணமாக்க வல்லமையுடையவர், அடிமைப்பட்ட சமூகத்து மக்களை குணமாக்க வல்லமையுடையவர். அல்லேலூயா. ஒரே காரியம், நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்கிறவளா இருக்கும்போது, ஆண்டவரை ஆராய்ந்த போது அவங்களுடைய பவுலோ சீலாவுடைய கட்டு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லாருடைய சங்கலிகளும் அறுபட்டதான். இப்ப நம்முடைய துதிகளுக்கு ஒரு வல்லமை உண்டு. நம்ம கட்டப்பட்டவர்களை கர்த்தர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. மூணாவது, ஆண்டவரை துதிக்கும் போது நமக்கு விரோதமா இருக்கிறவங்கள மனம் திரும்ப செய்யுது. ஆமென். எபேசியர் 5வது அதிகாரம் 4:20 வாசி முடிச்சிரோம். எபேசியர் 5வது அதிகாரம் 4வது வசனம் 20வது வசனம். அப்படியே வம்பு புத்தியீனமான பேச்சு பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு வம்பு வரும்போது ஆண்டவர் சொல்றார், வம்பு வரும்போது நீ போய் சண்டை போட்டு இருக்காத, அந்த நேரத்துல நீ என்ன துதிச்சு பாரு, உனக்கு விரோதமா இருக்க மாற்ற வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. இந்த பவுல் சீலா ஜெயில்ல ஆண்டவரை துதித்த போது யாரெல்லாம் அடிச்சாங்களோ, அதுக்கப்புறம் கண்டினியூவா நீ வாசி பார்த்தா தெரியும், யாரெல்லாம் அடிச்சாங்களோ அவங்க கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் அடிச்சாரோ அவரெல்லாம் குடும்பத்தோட ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. இவனோட துதி அவர் விரோதமா இருந்தவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. ஹல்லேலூயா. மத்தேயு 5:44 வாசி பார்த்தா உங்களை துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ஆனா இந்த வசனம் நீங்க நானும் நம்ம துன்பப்படுத்துறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணா ஆண்டவர் நமக்கு விரோதமா இருக்கிற மனம் திரும்ப செஞ்சிருவாராம். அதுக்கு நிறைய பேர் என்னன்னா, ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், என் நலத்தை யாரும் எடுத்துக்கிறாங்க, என் பணத்தை யாரும் எடுத்துக்கிறாங்கன்னா நான் போயிட்டு என்ன பண்ணுவேன் கேட்க கூடாது. முட்டாள்தனம். கர்த்தர் நமக்கு கொடுத்தது. we should fight for righteous way. இல்ல நம்ம பொருளை யாராவது எடுத்துக்கிறாங்கன்னா அது ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. மத்தவங்க பொருளை திருடக்கூடாது சொன்னாரு, நம்ம ஆசீர்வாதத்தை விட்டுறவும் கூடாது. அது ஆனா என்னன்னா நியாயமா பொலைட்டா லீகலா நம்ம என்ன சொல்றது, அசியசியமா கேட்டு சண்டை போட்டு அப்படி இல்ல, நம்மளோட உரிமைக்காக நிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா இந்த வம்பு வராங்கன்னா நீங்க அந்த சூழ்நிலை நீ ஆண்டவராக என்ன துதிச்சு பாரு, நான் அவர்களை மாற்ற வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. வம்பு பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காத, நீ இந்த சூழ்நிலையிலும் என்ன துதிச்சு பாரு, ஆண்டவரே எனக்கு விரோதமா செய்யற இவர்களுக்காக ஸ்தோத்திரம், இவருக்காக நன்றி. அந்த நேரத்துல துதிக்கும் போது நமக்கு என்ன சொல்ல ஒரு ஆண்டவரே, இந்த கொடுமையான சூழ்நிலை தான், இந்த தவறான மனுஷர்கள் தான், ஆனா பிரச்சனை இல்லை, இதை விட வல்லமையானவர் நீர், நீ எல்லா சூழ்நிலையும் தலைகீழாய் மாற்ற வல்லமையுடைய என்பது அடையாளம் தான் அந்த கொடுமையான சூழ்நிலை துதிக்கிறது. இப்ப நீங்களும் நானும் நம்ம விரோதமான பொருளாதார மனுஷர்கள் எழும்போது, நம்ம விரோதமான காரியங்கள் செய்யும் போது அந்த சூழ்நிலையில் அதற்காக கர்த்தரை துதிப்போனா கர்த்தர் நமக்கு விரோதமா இருக்கிறவங்கள மாற்ற அவர் வல்லமையுடையவர். கண்ணை முடிச்சா போடும், எல்லா கண்ணை மூடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதித்த போது ஆமென், அவர்களுடைய எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்ந்தது. இரண்டாவது, அவர் விரோதமா இருந்தவர்களாம் மனம் திரும்பும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அவங்க கொடுமையான